வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க இன்றைக்கி தக்காளி சாதம் தான் பண்ண போகிறோம். இது ஒரு பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும். இதில் என்னென்ன பொருள் ஆட் பண்ண போகிறோம்னு பார்க்கலாங்களா. தக்காளி ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம் வந்து ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். புதினா கொத்தமல்லி நல்லா குருவை கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் நைஸாக. சோம்பு ஒரு ஸ்பூன், சில்லி பவுடர் ஒரு சின்ன ஸ்பூன், ஒரு ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், இது கரம் மசாலா இது ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு பெரிய ஸ்பூனில் ஒன்று. ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2 அழாக்கு ரைஸ் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபைனலில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சோயாவையும் அதில் ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப எம்மியாக இருக்கும். கடைசியாக தம்மில் போட்டு எடுக்கும்போது இந்த சோயாவையும் தக்காளி சாதத்தில் மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம குக்கர் வச்சாச்சு. குக்கரில் வந்து ஆயில் ஒரு 1/2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டாச்சு. அதில் வெங்காயமும் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டுங்க. இதை வதக்கி விட்டுருவோம். நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டையும் வதக்கிட்டு தேவையான அளவு காரம், மஞ்சள் பொடி அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதில் நம்ம புதினா கொத்தமல்லியும் கொஞ்சம் தூவிக்கலாம். நெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் ஊற வச்சு வச்சுருந்தோம், அதையும் போட்டுக்கிறோம். சாதாரண சாப்பாட்டு அரிசி தான். பாசுமதி ரைஸில் செய்யலாம், சீரக சம்பாலையும் செய்யலாம். நம்ம வந்து சாதா ரைஸ், சாப்பாட்டு ரைஸில் தான் செய்கிறோம். நல்லா கிளறி விட்டுப்போம். நல்லா கிளறி விட்டாச்சுங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம 2 அழாக்குக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 1 டம்ளருக்கு 2 டம்ளர்னா 2 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி. கொஞ்சம் குறைச்சி வேணால் 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் வேறு வரையாக இருக்கும். இந்த டம்ளரால் நம்ம வந்து 2 டம்ளர் போட்டிருக்கோமா, 2 டம்ளர் போட்டிருக்கோம். இப்போ தண்ணி வந்து 3/4 4 ஊற்றுனா கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து தக்காளி சாதம் வந்து பிரியாணி மாதிரி வேறு வரையாக இருக்கணும்னா ஒரு 1/4 டம்ளர் குறைச்சிடுவோம். ஊற்றிப்போம், தண்ணி சேர்த்து போப்பேன். தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம். போட்டாச்சு. இது நல்லா கொதிச்சு ஒரு 1/2 இன்ச்சு தண்ணி இருக்கும்போது நம்ம வறுத்து வச்சோம் பாருங்கள், மீல் மேக்கர்லாம் வறுத்து வச்சுக்கோம் ஃப்ரை பண்ணி, அதையே ஆட் பண்ணி கரட்டி தம்மில் வச்சோம்னா நம்ம சுவையான தக்காளி சாதம் நான்வெஜ் சுவையில் ரெடி ஆகிடுங்க. நல்லா கொதிச்சு 1/2 இன்ச்சு இருக்கும்போது நம்ம மூடி போட்டு வெயிட் போட்டு வச்சிடலாம். ஒரே ஒரு சவுண்டு வந்தால் போதும், வந்து போயிடும். நம்ம அந்த மீல் மேக்கர் அப்படியே போடாட்டினாலும் கடைசியாக போட்டு லேயராக அப்படியே ஹாட் பேக்கில் போடும்போது தூவி மேலே 2த்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டுடலாம். சுவையான சோயா சங்க் பிரியாணி தக்காளி சாதம் ரெடி ஆகிடுங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரம் மசாலா போட்டுடலாங்க. லாஸ்ட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டோம். நல்லா கொதிக்குது. கொதிச்சு நல்லா நம்ம மூடி போட்டு வெயிட் போட்டோம்னா ஒரே ஒரு சவுண்டு வந்துடும். மூடி போட்டுடலாம். ஒரு 1/2 இன்ச்சு தண்ணி இருந்தால் போதும். ஒரு சவுண்டு வந்துச்சுன்னா வந்து போயிடும். போட்டு கொத்தமல்லி கொஞ்சம் கொத்தி வைக்கலாம். பார்க்க எப்படியா இருக்குங்களா. இப்போ மூடி போட்டு நம்ம வெயிட் போட்டுடலாம். ஒரு சவுண்டு வந்தாலே போதும், வந்து போயிடும். தம்மில் அப்படியே வந்து போயிடும். வெந்தோடனே வந்து பார்க்கலாம். நம்ம ஒரு சவுண்டு விட்டு ஆறினோடனே வந்து திறந்து பார்க்கலாம். வெயிட் போட்டுடலாம். பாருங்கள், இப்போ வந்து குக்கர் இறக்கியாச்சு. ஸ்ட்ரீம் போயிடுச்சு. வெயிட் எடுத்துருவோம். இப்போ நம்ம திறந்துட்டு நம்ம ஒரு ஸ்பூன் நெய் விட்டு
இதில் வந்து அப்படியே ஹாட் பேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஹாட் பேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூவிப்போம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு லேயராக நம்ம அந்த சோயா மேலே பரப்பிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தோம்னா தக்காளி சாதம் போட்டோம். இதில் வந்து மேலே இந்த சோயா மிக்ஸ் பண்ணிடலாம். அதோட மேலே கொத்தமல்லி புதினா அது கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் தூவிட்டேன். மேலே வந்து ஒரு ஸ்பூன் கீ விட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த ஹீட்லேயே மெல்ட் ஆகி ரொம்ப எம்மியாக இருக்கும். பாருங்கள், ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டோம். இதை அப்படி நம்ம மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள், இந்த கொதிக்க மெல்ட் ஆகிடுச்சு. நம்ம கிளறி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப அருமையான சோயா தக்காளி சாதம், சோயா பிரியாணிக்கு ஈக்குவலாக இருக்கும். இது வெஜ்ஜு தான், ஆனால் அந்த சோயா வந்து நான்வெஜ் பிரியர்களுக்கு ஒரு நான்வெஜ் மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும். நம்ம நெய்யும் விட்டு பரட்டியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா இப்போ மேலே இருக்கிற சோயாவும் ஃபுல்லாக போட்டுடலாம். நம்ம ரொம்ப அருமையான சோயா பிரியாணி, சோயா தக்காளி பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தக்காளி சாதம் தான் பிரியாணி டேஸ்ட்டில் ரொம்ப எம்மியாக இருக்கும். பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குங்களா? இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். இதுக்கு தயிர் பச்சடி வேணால் செஞ்சு சாப்பிட்லாங்க. நான் தேவையே இல்லைங்க, இங்கே இருக்கிற சோயாவை தொட்டுகிட்டே நம்ம சாப்பிட்டுடலாம். ரொம்ப எம்மியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.